சூர்யா சார் வந்து லவ்வுக்குள்ள ஒரு கிரே ஷேட்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஹீரோ தான், ஹீரோ மெட்டீரியல் தான். பட் ஆனால் அவருக்கு பொண்ணே பிடிக்காது. ஹீரோ வந்து நண்பன் கூட சேர்த்தா வைப்பாப்புல. ஆனால் அங்கே வந்து கல்யாணத்தில் கடத்தும் போது என்னன்னா அப்பா அம்மா ஃபீலிங்கை புரிஞ்சுட்டு அப்பா அம்மா கூட போய் வாழு அப்படின்னு சொல்லிட்டு வருவாப்புல. இதுவுமே ரொம்ப புதுசு. இதெல்லாம் பிஸ்னஸ் நீங்கள் வந்து எழுதிடலாம் சார். நம்ம வந்து ஒரு ரைட்டராக எழுதிடலாம். பிஸ்னஸ் ரீதியாக சில நேரங்களில் யோசிக்கும் போது இது எடுப்படுமா வேண்டாமா அப்படிலாம் சிந்தனை வந்துச்சா சார்? அந்த மாதிரியான கல்யாண வீடுகளில் போய் ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்தவன் நான். அதனால் அதாவது நான் என்னுடைய காலேஜ் லைஃப்பில் நிறைய காதலர்களை சேர்த்து வச்சுருக்கேன், கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிரித்து வச்ச சம்பவம் 1-2 இருக்குது. அது அந்த பையனோட இன்டென்ஷன் தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு பெரிய கதை இருக்குது, பேக் ஸ்டோரி இருக்குது. அது சொல்லுங்கள் சார், கேட்கலாம் சார். பெரிய கதை அது. அந்த கதையே 40 நிமிஷம் ஓடும். அதுக்குள்ளே அவ்வளோ இருக்குது. அதனால் அதை தூக்கி வச்சிட்டேன் நான். சேர்த்து வச்சதை எல்லோரும் சொல்கிறாங்க, பிரித்து வச்சதை சொல்லுவோம் நம்ம. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. அந்த தகப்பை கேட்ட கேள்விக்கான கேள்வி சரிதானே. நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், 2 பேரும் லவ் பண்ணீங்க. ஒன்று ப்ரீவியஸாக சொல்லி பேரண்ட்ஸை எதிர்த்துருக்கணும். அந்த கதையில் வர்றது அப்படி இருக்காது. விடிஞ்சா கல்யாணம், நீ ராத்திரியில் ஓடி போகிறேன்ற அது எப்படி சரியாக வரும்? சாதியோ மதமாக தடுக்குதோ நின்று ஃபைட் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை அந்த பொண்ணும் ஃபைட் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணும் வீட்டில் பார்க்கும்போது நல்ல நாள் பார்க்கும்போது நேரத்துக்கு ஒத்துக்கிட்டு அவங்க எப்படியும் ஒரு நாள் குறிச்சிருப்பாங்க. சொந்த பந்தத்துக்கு பத்திரிக்கை அடித்து சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா ஒரு திருமணம்னாலே கடன் வாங்கி தான் பண்ணணும். யாராக இருந்தாலும் 95% கடன் வாங்காமல் திருமணம் கிடையாது. அந்த கடனை வாங்குறதுக்கு ஒரு தகப்பை எத்தனை இடத்துல போய் நின்றுருப்பான், எவ்வளோ பார்த்துருப்பான். சரி, தான் வளர்த்த பிள்ளை ஒரு இடத்துல கட்டி கொடுக்க போகிறோம்ன்ற எவ்வளோ கனவுகளை சுமந்திருப்பான். உறவுகளை பூரா ஒட்டுமொத்தமாக மண்டபத்தில் கூட்டி வந்து வச்சுருக்கும்போது அங்கேருந்து கிளம்புறதுன்றது எப்படி லாஜிக்காக இருக்கும்? அப்புறம் காதல்ன்றது என்ன, அன்புன்றது என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, புரிஞ்சுக்கிறது, சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. இப்படி எதுவுமே இல்லாத நீங்கள் 2 பேரும் போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதான் அந்த கொஸ்டினே. அந்த டைலாகே அதில் அதுதான் இருக்கும். அப்போ அவனும் அதுக்கு எலிஜிபிள் இல்லை, அந்த பொண்ணும் அதுக்கு புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணாக இருக்குது. ஸோ அப்போ அவங்கள சேர்த்து வைக்கிறதுனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, நான் உறுதியாக இருக்கேன். ஸோ நான் பிரித்து வச்சதெல்லாம் இந்த கேட்டகரியில் ஒரு 2 பேரை தான். ஓகே. ஸோ அதுதான் காட்சியாக வந்து சேர்ந்தது. அங்கே உள்ள சூர்யா சார் வந்து அமீர் சார் தானா? நிறையா இருக்கும். அப்படியா சார்? நிறைய தொடர்பு இருக்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ்.